எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் ஊறுகாய் செய்யணும், அதாவது சிக்கன் பிக்கல். இது என் டாக்டருக்கு வேணுமா இருக்குதுன்னு சொல்லி கேட்டதுனால நான் இன்றைக்கி அது செய்கிறேன். நம்மளும் வீட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஈஸி ரெசிபி வாங்க. 1/2 kg சிக்கன் வாங்கி இப்படி நான் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பீஸ் போட வேண்டாம், அது கொஞ்சம் பாட்டிலெலாம் அடைக்கும். இப்படி சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க. போனும் கூட இருக்குது, இந்த போனையும் கூட நம்ம அதோட சேர்த்துடலாம். இப்போ நான் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெசிபி பண்ணலாம். ரெசிபி பட்டை ஒன்று, ஒரு 3 ஏலக்காய், கிராம்பு ஒரு 10, கொஞ்சம் லைட்டாக சோம்பு போடலாம், சேர்த்துக்கலாம். நம்ம லைட்டாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வறுப்படை வைக்கலாம். நம்ம இது வேண்டாம். கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்தா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கவுச்சி இல்லைங்களா, அதுக்காக நிறைய பேர் சேர்க்கறது இல்லை, பட் சேர்த்துக்கலாம். நம்ம நல்ல ஃப்ளேவர் இருக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல்லு நம்ம ஊறும்போது நல்லா இருக்காது, ஒரு மாதிரி சில பேருக்கு பிடிக்காது நான்வெஜ் எல்லாம். இது என் டாக்டர் வந்து ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ண ஆகுது, அவங்களுக்கு வேணும்னு, அதுக்காக செய்கிறேன்னா. அதனால் இந்த மெத்தடில் பண்ணலாம். நம்ம ஜஸ்ட்டு ஃப்ரை ஆகட்டும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதே பேனில் சிக்கனை, இதில் தண்ணி ஜாஸ்தி இருக்கும், இதே பேனில் எண்ணெய்லாம் சேர்க்கக்கூடாது. ஒரு கறியை மாத்திரம் நம்ம அதில் இருக்கிற மாய்ஸ்சரைசர், அதாவது ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்க போகிறோம். கொஞ்சம் பிழிஞ்சி போடுங்க தண்ணியை. இதோட ஒரு கால் ஸ்பூன் சால்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மஞ்சள் பொடி போட்டு தான் வாஷ் பண்ணியிருக்கோம், ஆனாலும் மறுபடியும் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இதை நம்ம இந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு வதக்கணும். இந்த தண்ணியெல்லாம் இதிலே வதங்கட்டும். குட்டி குட்டி பீஸாக போடுங்க. ஒரு 4-5 போன் இருக்குது, போனையும் சேர்க்குறேன் நான். நல்லா வதங்கட்டும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்திடணும். அப்புறம் நம்ம வேறு அது வரைக்கும் நம்ம நல்லா எடுக்கணும், தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரே 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த கரம் மசாலா, வெந்தயம், கடுகு இதோடு சேர்த்து அதை பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்க்கணும். பிக்கல்ஸ்லாம் பண்ணும்போது எண்ணெய் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம, அதனால் அது எண்ணெயில் இருக்குது. அந்த எண்ணெய் சூடானதும் நம்ம இந்த சிக்கனை சேர்த்துடலாம். பாருங்க, ஃபஸ்ட்டு நம்ம போடும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ். நல்லா இது அப்படியே கிறிஸ்பியாக வரணும். அது வரைக்கும் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் டைம் எடுத்து சிம்மில் வச்சு வதக்குங்க. உடனே ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வதங்காது, தீஞ்சு போயிடும். சிம்மில் வச்சு இந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். செகண்ட் ஸ்டேஜ் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள், இது ஒரு 4-5 எலும்பு இருக்குது இல்லைங்களா, இதுவும் நல்லா இப்படி மிடியில் வச்சு இதை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்பியாக வந்துருக்கு. இன்னும் வரணும். இது இந்த சவுண்டு வருதா பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான இந்த சவுண்டு வரும், தெரியுதுங்களா? இந்த போனும் சேர்ந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் எடுத்துடலாம். அது அதுக்குள்ளே நல்லா வேணும். நல்லா கிறிஸ்பி ஆகணுங்க, அதான் எங்கள் விஷயமே. இப்படி சவுண்டு வரணும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். நம்ம சிம்மில் வச்சிடலாம். ஸ்டவ் கொஞ்சம் இதை எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க.
நீங்கள் அரை கிலோ சிக்கனுக்கு பாருங்கள் இவ்வளோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணும். அதாவது அரை கப்பு, இந்த சின்ன கப்பில் நான் அரை கப்பு, இதில் ஒரு 1.5 கப்பு எடுத்துக்கோங்க. இதில் இந்த ராஸ் மில்லு போகணும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. இல்லைன்னா இதுலேயும் தண்ணி போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, அது ஈரப்பதம் இருக்கிறதுனால ஊறுகாய் கெட்டு போயிடும். அதெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் இதை கொஞ்சம் வதக்கணும். ஃபுல் ஃப்ளேம்லேயே கூட வச்சு இதை வதக்கிடுங்க ஒரு 5 மினிட்ஸு. அந்த தண்ணி எல்லாம் இழுத்துக்கிட்டு இந்த இஞ்சி பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கி அப்படியே வரணும். நல்லா எண்ணெய் தண்ணி இருக்குதுல்ல இந்த மாதிரி வரணும். அப்படி தான் இது கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா அது கெட்டு போயிடும். இப்போது காரம் அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் அந்த இஞ்சி பூண்டு எவ்வளோ சேர்த்தனோ அதே அளவில் நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, கரம் மசாலா, கடுகு, வெந்தயம், இது அப்படியே எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கரெக்டாக இந்த அரை கிலோவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோதான் நம்ம சேர்த்துருக்கோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். எண்ணெய் விட்டுக்கிட்டு வரும். இது வறுத்து வச்சுருக்கிற சிக்கனை இது கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கணும். நம்ம இன்னும் உப்பு முதல்ல நம்ம 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். ஊறுகாய் இது, அதனால் உப்பு கரெக்டாக சேருங்க. பாருங்கள், நான் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். உப்பு கம்மியாக இருக்குது. 2 ஸ்பூன் உப்பு, 2.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் 1/2 கேஜிக்கு. கல் உப்பு சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதையும் வறுத்து பொடி பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி இது ஊறுகாய் செய்கிறது. நல்ல கிறிஸ்பியாக சிக்கனு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆயில் கரெக்டாக நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும் இன்னும் கொஞ்சம் ஊறுகாய் ரொம்ப நாள் வச்சுருப்பீங்கன்னா இன்னும் ஒரு 2-3 ஸ்பூனு எக்ஸஸாக நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனாலும் இது ஊறி மேலே வந்துடும். பாட்டிலில் ஸ்டோர் பண்ணும்போது மேலே வரணும் ஆயில். பாருங்கள் கொதிக்குது, நல்லா கொதித்து வரட்டும். ஒரு முறை ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா கசந்து போயிடும். ஏன்னா நம்ம தண்ணி இல்லாமல் எண்ணெயில் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அப்படியே விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கருப்பாக கலர் சேஞ்ச் ஆகிடும், கசந்து போயிடும், டேஸ்ட்டு மாறிடும். உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு பாத்திரத்தில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாலும் பண்ணுங்கள், இல்லைன்னா ஆற வச்சிடணும் இமீடியட்டாக. ஊறுகாய் சிக்கன் பிக்கல் எப்படி நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, நல்லா நான் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணிங்கன்னா தான் இது கெட்டு போகாது. நீங்கள் தண்ணி ஈரப்பதம் இருந்ததுன்னா கொஞ்சம் குழம்பு மாதிரி எடுத்துட்டிங்கன்னா அது கெட்டு போயிடும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் இது கெடாமல் இருக்கும். இது எந்த இதுவும் நமக்கு ஆகாது. இப்போது நல்லா ஆறணும். இது ஃபுல்லாக கோல்ட் ஆன பிறப்பு தான் நம்ம வினிகரும் இருக்குது என்கிட்ட, லெமனும் இருக்குது. நான் ஒரு லெமன் ஆறின பிற்பாடு தான் சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி சேர்க்கக்கூடாது. இது எண்ணெய் எல்லாம் விட்டுக்கிட்டு வருது பாருங்கள். எண்ணெயும் நான் கரெக்டாக சேர்த்துருக்கேன், கம்மியாக, ரொம்ப எண்ணெய் வேணான்னு சொல்லி. எண்ணெய் இருந்தால் தான் கெட்டு போகாத பாட்டிலில் நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கு இருக்கும், ஊறிக்கும். நல்லா இதை கலந்து விடுங்க. ஆறின பிறப்பை தான் சேர்க்கணும், இதுதான் மெயின் இம்பார்ட்டண்ட்டு. முன்னாடியே நீங்கள் சேர்த்துடக்கூடாது சூடில். இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணணும். வினிகர் வேணும்னா நீங்கள் வினிகரும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நான் வினிகர் வேண்டான்ட்டு நான் லெமன் மாத்திரம் போட்டுட்ருக்கேன். ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம பண்ணலாம். இப்போ பாருங்கள், பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிடலாம். ஒரு சின்ன பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி காட்டுறேன். நல்லா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணியாச்சு. இது ஆயில் அப்படியே விட்டுக்கிட்டு வரும். இது உடனே நீங்கள் சாப்பிட்றத விட ஒரு 2 days 3 days விட்டுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிடுங்க. எல்லா மசாலாவும் அதில் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும்.
இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக பார்த்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனல் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. இந்த ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இதே மெத்தடில் பண்ணுங்கள், கெட்டு போகாது. பிள்ளைங்க எங்கன்னா ஹாஸ்டல்லாம் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. நீங்களும் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா எமர்ஜென்சி டைமுக்கெல்லாம் யூஸ் ஆகும். இது பார்த்த அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் தேங்க்யூ சொல்கிறேன். மே காட் பிளஸ் யூ.